நீங்களோ நானோ ஒரு கல்லூரிக்கு இன்ஸ்பெக்ஷன் போனோம்னா அந்த கல்லூரியிடம் இருந்து ஒருவர் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. உதாரணத்துக்கு அன்று ஒரு நாள் அவருக்கு 20,000 25,000 ஏதோ ஒரு பணத்தை கொடுத்து ஒரு ஆளை வந்து இவர் எங்கள் கல்லூரியில் வேலை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்கன்னு வச்சு, நீங்க இன்ஸ்பெக்ஷன் டீமா போகக்கூடியவர்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் அப்படிங்கிறதே ஒரு மோசடி. இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் அப்படிங்கிறது இவர்களுடைய கூட்டு சதியோட தான் இது இயங்குதுங்கிறது. சரி, இதுக்கு மேல ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கு, இதுக்கு மேல வைஸ் சான்சலர் இருக்காரு. இந்த டேட்டாலாம் நாங்க எங்க இருந்து எடுத்தோம்? அப்ப அண்ணா யூனிவர்சிட்டி இந்த கல்லூரி ஓனருங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்களா? ஆடிட் போறதா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாங்களா? நான் வந்து இந்த டிசைன் ஆஃப் ஃப்ராட் எப்படி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இது ஏதோ சில கல்லூரிகள் பண்ணியிருக்கிறாங்க, ஏதோ அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு சில இன்ஸ்பெக்ஷன் டீம் மட்டும் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுல நம்ம இதை பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த முறைகேடுடைய அளவு 480 கல்லூரிகள் கிட்டத்தட்ட அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அஃபிலியேஷன்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுல இந்த மாதிரி ஒரே பேராசிரியர் 2 கல்லூரிகள்ல இருக்கிறது, இல்ல 3 கல்லூரியில இருக்கிறது, இல்ல 11 கல்லூரிகள் வரைக்கும் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்லூரிகளுடைய எண்ணிக்கை மட்டும் 224. அதாவது பாதிக்கு பாதி, 50% ஆஃப் த கல்லூரிகள்ல இந்த விஷயங்கள் நடந்திருக்கிறது இப்போ வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய. இன்னொரு முக்கியமானது, இது ஏன் மிகப்பெரிய அளவுல மாணவர்களுடைய கல்வி தரத்தை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொன்னா, இது ஏதோ லோவர் லெவல்ல இருக்கக்கூடிய லெக்சரர் லெவல்ல இருக்கக்கூடிய அளவுல மட்டும் நடக்கல. இது பிஹெச்டி படித்தவர்கள், உதாரணத்துக்கு 353 பேர் பல கல்லூரிகளில் வேலை செய்வதாக கணக்கு காண்பிக்கப்பட்டதாக ராதாகிருஷ்ணன் சொன்னார். அதுல கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி 175 பேர் பிஹெச்டி படித்து டாக்டரேட் பட்டம் வாங்கியவர்கள். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், கல்லூரிகளில் ஏஐசிடி நாம்ஸாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அஃபிலியேஷனாக இருக்கட்டும், ரொம்ப முக்கியமாக அவர்கள் டாக்டர் படிப்பு படித்தவர்கள், பிஹெச்டி படித்தவர்கள் வந்து அங்க டீச்சிங் ஸ்டாஃபா, ஏன்னா அவர்கள் தான் ஒரு கல்லூரியில எப்படி ரிசர்ச் செய்ய வேண்டும், இல்லை கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வருவதாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்களுக்கு மிக மிக முக்கியமானது பிஹெச்டி படித்தவர்கள் இன்ஜினியரிங்ல. அப்போ அவர்கள் அந்த டீச்சிங் ஸ்டாஃப் போதுமான எண்ணிக்கையில் இருப்பது மிக மிக அவசியமானது ஒரு கல்லூரிக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் கொடுப்பதற்கு. அப்போ அந்த மாதிரியான ஒரு அஃபிலியேஷன்ல இவ்வளவு பாதிக்கு பாதி பிஹெச்டி படித்தவர்கள் இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்கிறாங்க, அவர்களும் கூட்டு சதியில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மூன்றாவது, இன்ஸ்பெக்ஷன் டீம். இப்போ இந்த ரொம்ப சாதாரணமாக நாம் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்களோ நானோ ஒரு கல்லூரிக்கு இன்ஸ்பெக்ஷன் போனோம்னா அந்த கல்லூரியிடம் இருந்து ஒருவர் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. உதாரணத்துக்கு அன்று ஒரு நாள் அவருக்கு 20,000 25,000 ஏதோ ஒரு பணத்தை கொடுத்து ஒரு ஆளை வந்து இவர் எங்கள் கல்லூரியில் வேலை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்கன்னு வச்சு, நீங்க இன்ஸ்பெக்ஷன் டீமா போகக்கூடியவர்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பல வழிகளில் கண்டுபிடிக்கும். ஒன்று, நீங்க அவங்களுடைய சேலரி முதல்ல பிஎஃப் அவங்க வந்து கடந்த 6 மாதத்துல டெபாசிட் பண்ணி இருக்கிறாங்களான்னு கேட்டிருந்தா கூட, அதோடைய ப்ரூஃபை கேட்டிருந்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க இந்த கல்லூரியில் வேலை பார்க்கலாம் இல்லையா? இல்ல இதே தகவல் அதற்கு மேல இன்ஸ்பெக்ஷன் டீம் போயிட்டு வராங்க ஒரே நாளிலேயே. இப்போ இதுல கொடுத்திருக்கிற டேபிளோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, பல நேரங்களில் என்ன சொல்லலாம்னா, இந்த கல்லூரி ஏமாத்திருச்சு, அந்த கல்லூரி வந்து தெரியாத ஒரு ஆளை கொண்டு வந்து நிப்பாட்டி ஏமாத்திருச்சு, இன்ஸ்பெக்ஷன் டீம் போறவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் இன்ஸ்பெக்ஷன் டீமுடைய டேட்டா ஒரே நாளில் 2 கல்லூரிக்கு இன்ஸ்பெக்ஷன் போறாங்க. ஒரே நாளில் 2 கல்லூரிலையும் அதே நபர் இருப்பதாக அவங்க கணக்கு காமிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி எவ்வளவு பேர் கணக்கு காமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு டேபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11 பேர் ஒரே நாளில் இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கும் போது கூட. டாக்டர் ரவிக்குமார் 2 காலேஜில் இருக்கிறார், பிரத்யூஷா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, கஜேந்திரன் 2 காலேஜில் இருக்கிறாரு, அன்னை முத்தம்மல் ஏஞ்சல் காலேஜ். என்ன ஒரே நாள் 5/6/2023 இந்த 2 காலேஜுக்கும் போறாங்க இன்ஸ்பெக்ஷன் டீம். 2 காலேஜ்லயும் எப்படி கஜேந்திரன் இருப்பாரு ஒரே நாள்ல? இன்ஃபேக்ட் ஒரு காலேஜ் வந்து வேலூர்ல இருக்கு, ஒரு காலேஜ் திருவள்ளூர்ல இருக்கு, ஸ்ரீ சாஸ்தா திருவள்ளூர்ல இருக்கு, ஸ்ரீ கிருஷ்ணா வேலூர்ல இருக்கு, எஸ்எம்கே வந்து செங்கல்பட்டுல இருக்கு, அன்னை வந்து நாமக்கல்ல இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, காளியப்பன்கிற நபர் அன்றைய தினம் 5/6/2023 அன்று செங்கல்பட்டுலயும் இருந்தார், நாமக்கல்லையும் இருந்தார். அப்போ இதுதான் இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் அப்படிங்கிறதே ஒரு மோசடி. இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் அப்படிங்கிறது இவர்களுடைய கூட்டு சதியோட தான் இது இயங்குதுங்கிறது.
சரி, இதுக்கு மேல ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கு, இதுக்கு மேல வைஸ் சான்சலர் இருக்கிறாரு. இந்த டேட்டாலாம் நாங்க எங்க இருந்து எடுத்தோம்? அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஏஐல இருந்து எடுத்திருக்கிறோம். அந்த யார் அஃபிலியேஷன் கொடுப்பாங்களோ அந்த வெப்சைட்ல இருந்து எடுத்திருக்கிறோம். இப்போ இந்த டேட்டா எங்க கிட்ட இருக்குன்னா அவங்க கிட்ட இருக்கு. அவங்க அந்த டேட்டாவை எடுத்து இப்படி வச்சு பார்த்துருந்தாங்க அப்படின்னா ஒரே ப்ரொஃபஸர் 4 காலேஜில் இருக்கிற மாதிரி நம்மளே கணக்கு காமிச்சிருக்கிறோமே, எப்படி வந்து இது சாத்தியம், எப்படி இந்த காலேஜுகளுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கோம்னு சொல்லி ஒரு வைஸ் சான்சலரோ ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டியோ கேள்வி எழுப்பியிருக்க மாட்டாங்களா? இல்லை ஒரு சிண்டிகேட் மெம்பர்? அப்போ இது எதுவுமே எழுப்பவில்லை என்றால் இது இந்த டிசைனே எப்படி செய்யப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணுங்கன்ற ஒரு டிசைனில் தான் இருக்குது. நீங்கள் போய் என்ன கேட்க வேண்டும்? இன்ஃபேக்ட் ஏஐசிடிஇ ஐடி என்று ஒன்று இருக்குது. அப்போ ஏஐசிடிஇ ஒவ்வொரு வருடமும் 5% காலேஜை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஏன் அவர்கள் இதை கண்டுபிடிக்க முடியல? 13,000 ஐடிக்கள் இல்லை, ப்ராப்பர் ஐடி இல்லை அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். இந்த டேட்டாலேருந்து வருது. அப்போது அதை ஏன் வந்து இன்னி வரைக்கும் என்ஃபோர்ஸ் பண்ணல? ப்ராப்பர் ஐடி இல்லாத ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் உண்மையான மெம்பர்ஸாக இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இது போன்ற பல கேள்விகள். ஸோ இது வந்து ஒரு பக்கம் அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், மாநில அரசில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், மத்திய அரசில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருடைய பங்குமே இதில் இருப்பது தெரிகிறது. இதற்கான கிளியரான முகாந்திரம் தெரிகிறது. ஸோ அதனால் 224 கல்லூரியில் நடந்தது மட்டும் இல்லை. ரெண்டாவது சிண்டிகேட் மெம்பர்ஸ். நீங்கள் சிண்டிகேட் மெம்பராக யாரை வைக்கிறீங்க? இப்போ இந்திரா கணேசன் ஒரு காலேஜ்லேருந்து அதோடைய பர்சனை வந்து முரளி பாபு கிடையாது, அதோடைய சேர்மன் சிண்டிகேட் மெம்பர் பாலகிருஷ்ணன் ஒருவரை வச்சிருக்கிறீங்க, இந்திரா கணேசன். இப்போ இந்திரா கணேசன் காலேஜ்லேருந்து இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டியை பார்த்தீங்கன்னா அதில் 9 ஃபேக்கல்ட்டி வெவ்வேறு காலேஜில் வேலை பார்க்குறதா கணக்கு இருக்கு. அப்போ சிண்டிகேட் மெம்பராக இருக்கக்கூடியவர்களே அந்த கல்லூரியிலேயே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டதுக்கு வந்து ப்ரூஃப் இருக்கு. அப்போ இந்த மாதிரி இது வந்து வெறும் லோவர் லெவலில் நடக்கக்கூடிய ஒன்றாக நாங்கள் பார்க்கவில்லை, மிக பெரிய அளவில் நடந்திருக்கு. இட் ரெக்வயர்ஸ் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன், இட் ரெக்வயர்ஸ் எஃப்ஐஆர் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் இதில் செய்யப்பட வேண்டும். துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்பட வேண்டும். ரொம்ப முக்கியமாக இந்த ஆண்டு நம்ம இப்போ கொடுத்துருக்கிற தகவல் வந்து 2023-24 மட்டும் எப்படி 224 கல்லூரிகளில் இந்த மாதிரி ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து அந்த காலேஜில் மட்டும் வேலை செய்யாமல் மற்ற காலேஜிலும் வேலை செய்வதற்கான முகாந்திரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போது இது இந்த வருடம் என்ன ஆச்சு? 2024 இப்போ இன்ஸ்பெக்ஷன் போயிருப்பாங்க, போய் இப்போ இவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க, இன்னும் அந்த டேட்டாலாம் அப்லோட் பண்ணலை. அப்போ இந்த வருஷம் என்ன பண்ணீங்க? ஸோ இதில் வந்து ரொம்ப எளிது. அவர்கள் நினைத்திருந்தால் வெறும் ஒரு பேன் கார்டை வச்சு மேட்ச் பண்ணியிருந்தாலும் சரி, ரொம்ப முக்கியமாக அவர்கள் வந்து அந்த ஏஐசிடி ஐடியை என்ஷூர் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை அவங்க பிஎஃப் ரெக்கார்ட் சேலரி சர்டிஃபிகேட்டை பார்த்து பிஎஃப் ரெக்கார்டை பார்த்துருந்தாலும் இந்த முறைகேடு மிக எளிதாக தடுக்கப்பட்டிருக்கலாம். அப்போ இது வந்து தடுக்கப்படவில்லை அப்படின்னா இது மேலளவு வரைக்கும் கேள்விகளை எழுப்புகிறது. அதனால்தான் இதில் வந்து மேலளவு வரைக்கும் யாரெல்லாம் இந்த அப்ரூவல் ப்ராசஸில் இன்வால்வ்டோ அவர்கள் அனைவரின் மீதும் விசாரணை பாய வேண்டும். யாரெல்லாம் தவறு செய்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அறப்போர் இயக்கம் கோரிக்கை வைத்துள்ளது. நன்றி. ஆமாம், நம்ம நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒன்று, யாரெல்லாம் பொது ஊழியர்கள் அரசாங்கத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்வால்வ் இருக்கிறாங்களோ அவங்க, கல்லூரிகள் எந்தெந்த கல்லூரிகள் எல்லாம் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்கிறதோ அந்த கல்லூரியின் நிர்வாகிகள் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். யாரெல்லாம் பேராசிரியர்கள் இது போன்ற ஒரு ஐடியா கொடுத்து 11 காலேஜில் வேலை பார்ப்பதாக கணக்கு காமிச்சிருக்கிறாங்க, 10 காலேஜில் இந்த மாதிரி பேராசிரியர்கள், இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏஐசிடியோடைய இன்ஸ்பெக்ஷன் என்ன பண்ணுறாங்க, அவர்களுடைய ரோல் என்ன, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும். அப்போ இவர்கள் அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். முதலமைச்சருக்கும் கேள்வி எழுப்புகிறோம், ஆளுநருக்கும் கேள்வி எழுப்புகிறோம். ஆளுநர் தான் சான்சலர். ஆளுநர் எப்படி? அதனால தான் ஆளுநருக்கும் இந்த புகார் வந்து ஆளுநருக்கும் அனுப்பியிருக்கிறோம். புகார் வந்து முதலமைச்சருக்கும் அனுப்பியிருக்கிறோம், ஆளுநருக்கும் அனுப்பிச்சிருக்கிறோம், மத்தியில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் மினிஸ்டருக்கும் அனுப்பியிருக்கிறோம், தர்மேந்திர பிரதான் அவருக்கும் அனுப்பியிருக்கோம். ஏன்னா ஏஐசிடிஇ அவங்க கண்ட்ரோலில் வருது. இங்கே மாநில அரசில் இவங்க இன்ஃபேக்ட் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வந்து மாநில அரசு கண்ட்ரோலில் வருது. சான்சலராக இருக்கக்கூடியவர் கவர்னர். அப்போ இவங்க யாருமே பார்க்கலையா? நீங்கள் கேட்டதில் ஒரு கல்லூரி வந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கேட்டால் அவங்க இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போது சமீபத்தில் சில கல்லூரிகளுக்கு சிஏன்னு ஒன்று சொல்லுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி அப்ரூவல் ப்ராசஸில் சிஏ கண்டிஷன் அப்ளிகேஷன் நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணோம், அந்த இடத்துல அங்கே ஃபேக்கல்ட்டி இல்லை, நாங்கள் கண்டிஷன் அப்ளிகேஷன்னு வருஷம்
ஊரை ஏமாத்துற வேலை செய்கிறாங்க. அதே போல் சில கல்லூரிகளுக்கு தடை கொடுக்குறோன்றது ஊரை ஏமாத்துற வேலை. சில கல்லூரிகளுக்கு தான் கண்டிஷன்ஸ் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. கண்டிஷன் அப்ளிகேஷன் என்ன, ஒரு 3 மாதத்துக்குள்ளே அந்த வேக்கண்ட்டை ஃபில்அப் பண்ணணும். இது நாட் ஓன்லி ஃபில்அப், இந்த சிஐ போகிற பர்பஸ் என்ன, 2 பர்பஸ் தான். லட்சக்கணக்கான ரூபாவை நம்ம மக்கள் போட்டு இன்ஜினியர்களை உருவாக்குறதுக்கு அனுப்புகிறாங்க. இந்த மாணவர்கள் நம்பி இந்த கல்லூரிக்கு எதுக்கு சேர்றாங்க, லேப் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கும், நல்ல விதமாக ஆசிரியர்கள் இருப்பாங்கன்னு. இங்கே லேப் ஃபெசிலிட்டி பற்றின விவரங்கள் இது வரைக்கும் 0. அண்ணா யூனிவர்சிட்டி வெளிப்படுத்தவே இல்லை, கல்லூரிகள் வாங்கவே இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஃபேக்கல்ட்டி வாங்கினதில் முறைகேடாக இருக்குன்றதை பார்க்குறோம். இந்த சிஏன்றதில் டெம்பரவரியாக போட்டுட்டு அப்பப்போ சிஏ கொடுக்குறாங்களே தவிர இத்தனை கல்லூரிகள் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லணும்ல, நீங்கள் கல்லூரி அட்மிஷன் போட்டிருக்கீங்க, நீங்கள் கண்டிஷன் அப்ளிகேஷன் வாங்கியிருக்கீங்க, அதை யாராவது எந்த தனியார் கல்லூரியும் போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி அங்கே அட்மிஷனே நடக்காது. அந்த அட்மிஷன் நடக்காமல் போயிடும். அந்த டேட்டாவை ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி பகிரங்கமாக சொல்லலை? நேற்று பார்த்தீங்க 9 கல்லூரி நாங்கள், அதுக்கு முன்னால் சில கல்லூரிக்கு கண்டிஷன் அப்ளிகேஷன் நாங்கள். இந்த கல்லூரி பட்டியல் எங்கன்னு பார்த்தீங்களா? எதன் காரணமாக தடுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ ஏன் இந்த விவரங்களை மறைக்கிறாங்க? அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இந்த கல்லூரி ஓனருங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்களா? ஆடிட் போகிறதா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாங்களா? இது மட்டும் இல்லை, இப்போ தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு எடுத்துக்காட்ட சொல்கிறேன். தனலட்சுமி இன்ஜினியரிங் கல்லூரியில் 200 ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கிறாங்க, 200 சில்லற ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கிறாங்க. அதில் 34 ஃபேக்கல்ட்டி அங்கே பணிபுரியக்கூடியவங்க வேற ஒரு கல்லூரிகளில் பணிபுரிகிறாங்க. இந்த தனலட்சுமி கல்லூரியில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கல்லூரிகளில் 2023-24 அந்த தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி செங்கல்பட்டு, அவங்களுக்கு 2-3 பிரான்ச் இருக்கலாம். இந்த செங்கல்பட்டு கிளையில் வேலை செய்யக்கூடிய 34 பேர் எங்கெங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, பேஜ் நம்பர் நீங்கள் ப்ரெஸ் ரிலீஸில் பார்க்க முடியும். ப்ரெஸ் ரிலீஸில் 11வது பக்கத்தில் இருக்கும். தமிழ் ப்ரெஸ் ரிலீஸில் பார்த்தீங்கன்னா 11வது பக்கத்தில் அந்த தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் தான் டாப்பில் இருக்குது. அது அப்படியே 15வது பக்கம் வந்து பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய முழுநேர பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், முனைவர் சி சுரேஷ்குமார், டாக்டர் சி சுரேஷ்குமார், அவர் ஆதித்யா இன்ஸ்டியூட் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறாரு, ஸ்ரீ கிருஷ்ணாவில் ஒர்க் பண்ணுறாரு, ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறாரு, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி செங்கல்பட்டில் வேலை செய்கிறாரு, ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரத்தில் வேலை செய்கிறார். அதே வகையில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜே ராமகிருஷ்ணன் 5 கல்லூரிகளில் வேலை செய்கிறார். அங்கே வேலை செய்யக்கூடிய ராமகிருஷ்ணன் ஒரே சமயத்தில் இன்னொரு 4 கல்லூரியிலையும் கூடுதலாக வேலை செய்கிறார். தானேஷ் அகமது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், ஏஆர்ஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திருவாரூர், அப்போலோ இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் காஞ்சிபுரம், அப்புறம் தனலட்சுமி தாகூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம், இந்த 5 கல்லூரிகளில் வேலை செய்கிறதா இருக்கிறார். அதுக்கு அடுத்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 14வது பேஜில் பார்த்தீங்கன்னா 8 கல்லூரிகளில் வேலை செய்கிறார். டாக்டர் எஸ் கண்ணன், அவர் தனலட்சுமியோடு சேர்த்து ஜிகேஎம்மில் வேலை செய்கிறாரு, கதிர் காலேஜில், எம்இடி கன்னியாகுமரி, மாதா இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், முகமது சதக் செங்கல்பட்டு, ரங்கராஜ் வரதராஜ் விருதுநகர், டிஜேஎஸ் இன்ஜினியரிங் திருவள்ளூர். இந்த எல்லா விவரங்களும் அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் இது நீங்களே பார்க்க முடியும். எப்படி பார்க்கலான்றது இப்போ நம்ம பார்க்குவோம். அந்த வெப்சைட்டில் போய் அஃபிலியேஷன் ஒரு டேக் இருக்குது. சிஏஐயோட வேலை என்ன, இங்கே இவ்வளோ மாணவர்கள் படிக்க போகிறாங்க, வர்றதுக்கு முன்னால் இவ்வளோ ஆசிரியர்கள் இருக்கணும், இவ்வளோ மாணவர்கள் வரப்போகிறாங்க, இவ்வளோ லேப் ஃபெசிலிட்டி இருக்கணும். இதை பார்த்து தகுதியாக கொடுக்க முடியாத அவங்களாம் அந்த பிரிவு எதுக்கு? சிஏஏ எதுக்கு? அந்த வேலையே செய்யலைன்னா அந்த பிரிவு எதுக்கு? அப்போ அந்த டைரக்டர் தான் இங்கே கேள்விக்கு உட்படுத்தப்படுறார். இந்த கல்லூரி நிர்வாகிகள் மீதும் விசாரிக்கப்படும். விசாரணை பாயும்போது அது ஒரு வானளாவிய அதிகாரம் ஒரு விசாரணை அமைப்புக்கு கிடைக்குது. அப்போ அவர்கள் இதில் நடந்த அனைத்து முறைகேடுகளையும், உதாரணத்துக்கு நீங்கள் கேட்டது என்னன்னா, அவங்க உண்மையிலேயே டாக்டர் பட்டம் படிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ இது என்னன்னா ஃபிசிக்கலாக அவங்க அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் போகும்பொழுது அவங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை காமிச்சு வெரிஃபை பண்ணணும், அவங்க உண்மையிலேயே படிச்சிருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம். ஸோ படித்திருப்பதாக இப்போ சொல்கிறாங்க. இப்போ நமக்கு அந்த ஆக்சஸ் கிடையாது, அவங்க உண்மையிலேயே படிச்சிருக்கிறாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் விசாரணையில் தான் கொண்டு வரணும். இன்னொரு ரொம்ப முக்கியமானது, இப்போ ஒரு பேராசிரியர் 2 கல்லூரியில் வேலை பார்க்குறாரா அப்படி 3 இல்லை 11 அப்படிங்கிறது தான் இந்த விசாரணை நம்மளுடைய எக்ஸ்போஸையில் வந்திருக்கு. ஆனால் பல இடங்கள்ல இது ஒரு காமன் நாலேஜ். நீங்களும் உங்களுக்கே தெரியும், யாரோ ஒருத்தர் எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, ஏதாவது இண்டஸ்ட்ரியில் கூட இருப்பாரு, ஆனால் அவர் எம்இ படிச்சிருக்கிறாரு இல்லை பிஹெச்டி படிச்சிருக்கிறாருன்னா அவரை ஒரு நாள் கூட்டின்னு அந்த காலேஜில் கணக்கு காண்பிப்பதற்காக ஒரு நாள் கூட்டின்னு இன்ஸ்பெக்ஷன் டீம் வர அன்னைக்கு வர சொல்லுவாங்க. அதற்கு ஒரு பணம் பே பண்ணப்படுது. அப்போ ஒருவேளை நிறைய நபர்கள் ஒரு காலேஜில் மட்டும் போய் பண்ணலாம், அதெல்லாம் இன்னும் இதுல வரவே இல்லை. ஸோ அதெல்லாம் விசாரணையில தான், அதற்கு தான் பிஎஃப் டேட்டா, சேலரி டேட்டா எடுக்கும்.
பிஎஃப் டேட்டா, சேலரி டேட்டா எடுத்தாங்க விசாரணை அமைப்பு அப்படின்னா, யார் உண்மைகளையே வேலை செய்கிறார்கள், எவ்வளவு பேர் வேலை செய்கிறார்கள், எவ்வளவு பேர் போலியானவர்கள். நாம கொடுத்திருக்கிறது குறைந்தபட்சம் போலியானவர்கள், போலியாக வேலை செய்வதாக இருக்கக்கூடியவர்கள். இதை தாண்டி பல மடங்கு கூட உண்மை இருக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இன்ஜினியரிங் கல்லூரி அட்மிஷன்ஸ் அந்த கவுன்சிலிங் நடக்கிறத பார்த்துருப்பீங்க. நேற்று கூட ஒரு 9 கல்லூரிகளுக்கு தற்காலிக தடை, அப்புறம் இன்னும் சில ரத்தெல்லாம் பண்ணியிருக்கிறத நியூஸில் பார்த்துருப்போம். மொத்தமாக 433 கல்லூரிகளில் 2.32 லட்சம் மாணவர்களுக்கு சேர்க்கை நடைபெற இருக்குது. அதில் 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த 2 லட்சம் பேருக்கு இப்போ கவுன்சிலிங் நடக்குது, இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கடந்த 2023-24 நிதியாண்டில் போலித்தனமாக பேராசிரியர்களை போலியாக ஒரு 353 பேராசிரியர்கள் போலியாக தங்கள் கல்லூரியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 224 கல்லூரிகளில் அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோடைய CAI, சென்டர் ஃபார் அஃபிலியேஷன் இன்ஸ்டிடியூஷன், அவங்க கொடுத்த அப்ரூவலில் தகுதி இல்லாத தரமற்ற நூற்றுக்கணக்கான தனியார் கல்லூரிகளில் நம்ம மாணவர்கள் படிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் கூட தகவல் இருக்கக்கூடிய தகவலை திரட்டி ஆய்வு செய்த தமிழ்நாட்டிலேயே இந்த அளவுக்கு மோசமான சூழலை நோக்கி நகரும்னா மற்ற மாநிலங்களில் இதை விட மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அப்போ AICTE என்ன தான் பண்ணுதுன்ற கேள்வியாக இருக்குது. ஒரு கல்லூரியில் பணிபுரியக்கூடியவர் AICTE விதியும் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய விதியும் பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள் மற்றும் முனைவர்கள் இவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருந்தால் தான் அந்த இன்ஜினியரிங் கல்லூரிக்கு அனுமதி கிடைக்கும். தங்கள் கல்லூரியில் பணியே புரியாத அந்த பேராசிரியர்களை கணக்காக காமிச்சு இங்கே நிறைய கல்லூரிகள் அட்மிஷன் வாங்கியிருக்காங்க. அந்த அஃபிலியேஷனில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த அஃபிலியேஷன் அப்ரூவ் பண்ணதுக்கு மிகப்பெரிய காரணம் அந்த விசிட்டிங் டீம், அண்ணா யூனிவர்சிட்டியோடைய விசிட்டிங் டீம். அந்த விசிட்டிங் டீம் தான் கொல்லிவுட் ஆகிருக்கிறதா நம்ம சந்தேகப்படுறோம். அது எப்படி ஊர்ஜிதப்படுத்துறது அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் இன்னமும் லைவில் டேட்டா இருக்குது. இதுக்காக நீங்கள் RTI போடணும் அவசியம் இல்லை, வேற எங்கேயும் தேடணுன்ற அவசியம் இல்லை. இந்த டேட்டா அறப்போரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா தகவல்களையும் எப்படி சேகரித்து கொடுக்குறோன்னு. இந்த தகவலை அண்ணா யூனிவர்சிட்டியோடைய வெப்சைட்டில் அஃபிலியேஷன் பேஜில் அஃபிலியேட்டட் கல்லூரி 2023-24 5 மண்டலங்களாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. அந்த 5 மண்டலங்களில் கூடிய அந்த கல்லூரிகளோட விவரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பேராசிரியர் மாரிச்சாமின்ற ஒரு பேராசிரியர் ஒரே நேரத்தில் நாம் இருக்கக்கூடிய இதே நேரத்தில் தமிழ்நாட்டு கல்லூரிகளில் 11 இடங்களில் வேலை செய்கிறார். மாணவர்கள் பேசிகிட்டு இருக்கிறார். முழு நேர பணியாளராக பணிபுரிகிறார். முழு நேர நீங்கள் ஃபேக்கல்ட்டி கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி கேட்கலாம். கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி ஃபேக்கல்ட்டி மெம்பராக கிடையாது. ஃபேக்கல்ட்டி மெம்பர்னால் அங்கே முழு நேர பணியாளராக இருந்தால் மட்டும்தான் அந்த கல்லூரியோட பணியாளராக கணக்கெடுக்கப்படும். அந்த கணக்கெடுத்தால் தான் அஃபிலியேஷனே கிடைக்கும், அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அங்கீகாரம் கிடைக்கும். அதே போல் முரளி பாபுன்னு ஒரு ஃபேக்கல்ட்டி, அவர் 11 கல்லூரிகளில் இதே நேரத்தில் வகுப்படுத்திட்டு இருக்கிறதா ஆவணத்தில் இருக்குது. இது ஃபோர்ஜரிங்களா இல்லையா? அதே போல் இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க. விசிட்டிங் டீம் இப்போ உங்களுக்கு தமிழ் ப்ரெஸ் ரிலீஸில் வந்திருக்கோம். அதில் அனெக்சர் 2 பார்த்துக்கங்க. அனெக்சர் 2ல் அந்த மாரிச்சாமின்ற ஃபேக்கல்ட்டி 11 இடங்களில் வேலை செய்கிறத, ஏஞ்சல் காலேஜுக்கு 5/6/23 விசிட்டிங் போயிருக்காங்க. அங்கேயும் இந்த மாரிச்சாமின்ற ஒரு பணியில் இருக்கிறாரு. தனலட்சுமி சீனிவாசா இன்ஜினியரிங் காலேஜுக்கு 17/5 இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க. அதே மாரிச்சாமி அங்கேயும் பணியில் இருக்கிறாரு. ஃபாத்திமா மைக்கேல் காலேஜில் 26/5/23 இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க. அங்கேயும் முனைவர் மாரிச்சாமி பணியில் இருக்கிறார். இந்த டேபிளை நீங்கள் இந்த டேபிளில் அனெக்சர் கொடுத்துருப்போம். அனெக்சர் 1ல் ஃபஸ்ட்டில் இருப்பார் மாரிச்சாமின்றவர். அவர் பணி சேர்ந்த நாளும் இன்ஸ்பெக்ஷன் போன டேட்டும் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மாரிச்சாமி பொறுத்த வரைக்கும் MRK இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கடலூரில் 16/5/23 இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அஃபிலியேஷன் டீம் விசிட்டிங் போகிறாங்க. அந்த கல்லூரியில் 3/6/20 இவர் ஜாயின் பண்ணியிருக்கிறதா கொடுத்துருக்கிறார். அதே விசிட்டிங் டீம் அண்ணா யூனிவர்சிட்டியோடைய விசிட்டிங் டீம் 17/5 அதாவது அடுத்த நாள் 16/5 MRK இன்ஸ்டியூட் போகிறாங்க. 17/5 தனலட்சுமி சீனிவாசா காலேஜ் போகிறாங்க. அங்கேயும்
அந்த மாரிசாமி பணியில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக 18, அதுக்கு அடுத்த நாள் 18/5/23 போகும்போது கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர்லேயும் பணியில் இருக்கிறார். அதுக்கு அடுத்த நாள் 19/5/23 போன மே மாதத்தில் நடந்த 4 அடுத்த விசிட்லேயும் இந்த முனைவர் மாரிசாமின்றவர் அடுத்தடுத்த கல்லூரிகளில் இருக்கிறார். முதல் நாள் எம்ஆர்கே இன்ஸ்டியூட்டில் இருக்கிறாரு. 2வது நாள் தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிறாரு. தனலட்சுமி சீனிவாசா இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பலூரில் இருக்கிறாரு. அடுத்து 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 18 பார்த்தீங்க அப்படின்னா கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் இருக்கிறார். அடுத்து 19 பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஆர்எஸ் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிறார். அதுபோல் அந்த மாரிசாமின்ற ஃபேக்கல்ட்டி முழு நேர பேராசிரியர் அந்த கல்லூரியில் முழு நேரமாக நான் இருக்கிறேன்னு சொல்லி 11 இடங்களில் இருக்கிறார். இவர் ஒருத்தர் மட்டுமா அப்படின்னா இல்லை. அதுக்கு மேலே முரளி பாபுன்னு ஒருத்தர் இருப்பார். இந்த முரளி பாபுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 11 கல்லூரிகளில் இன்ஜினியரிங் கல்லூரிகளில் முழு நேர பணியாளராக இருக்கிறார். இந்த முரளி பாபு இன்றைக்கி சிண்டிகேட் மெம்பராக இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில் சிண்டிகேட்டு டீமில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் பணிபுரியறது தான். அந்த இந்திரா கணேசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டியோட சிண்டிகேட் மெம்பர். இந்த கல்லூரியில் வேலை செய்யக்கூடிய முரளி பாபு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு 10 கல்லூரிகளில் ஒரே நேரத்தில் முழு நேர பணியாளராக இருக்கிறார். இது மட்டுமே இல்லை, இது போல் 363 ஃபேக்கல்ட்டிஸ் தமிழ்நாடு முழுசும் 363 ஃபேக்கல்ட்டிஸ் போலியாக 972 இடங்களில் பணிபுரிகிறாங்க முழு நேரமாக. எப்படி பணிபுரிய முடியும்? இது விசிட்டிங் டீம் தான் காரணம். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா 2/6/23 போன ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2 கல்லூரிக்கு போகிறாங்க. அதோடைய அனெக்சர் பார்த்தீங்கன்னா அனெக்சர் 5 குறிப்பிட்டிருப்போம். ராம்குமார்னு ஒரு ஃபேக்கல்ட்டி 2ஆம் தேதி ஜூன் மாதம் 23 ஒரே நாளில் 2 கல்லூரிக்கு விசிட்டிங் போகிறாங்க, வேறு வேறு இன்ஸ்பெக்ஷன் டீம். அதில் ராம்குமார்னு ஒரு ஃபேக்கல்ட்டி முழு நேரமாக இந்த ஸ்ரீ சாஸ்தா இன்ஜினியரிங் காலேஜில் வேலை செய்கிறார். அதே நாளில் இன்னொரு இன்ஸ்பெக்ஷன் டீம் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வேலூரில் நடக்குது. அங்கேயும் இந்த ராம்குமார்ன்ற ஃபேக்கல்ட்டி ப்ரெசண்ட்டில் இருக்கிறார். அப்போது இந்த விசிட்டிங் டீம் வந்து எப்படி உறுதிப்படுத்த முடியும்? இதுபோல் 11 ஃபேக்கல்ட்டிஸ் 11 முழு நேர பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், முனைவர்கள் கல்லூரிகளில் ப்ரெசண்ட்டில் இருந்திருக்கிறாங்க. அப்போ விசிட்டிங் டீம் இங்கே க்ளீனாக தெரியுது, பிளண்டடாக அவங்க வயலேட் பண்ணியிருக்கிறாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது. அந்த டீமை பற்றின விவரங்களை கேட்டு ஆர்டிஐ போட்டிருந்தோம். அப்புறம் இந்த டீமை விசிட்டிங் டீம் இன்ஸ்பெக்ஷன் டீமை அனுப்பின டைரக்டர் இளைய பெருமாள் அவங்க தான் பதில் சொல்லணும். இந்த விசிட்டிங் டீம் யாருன்னு கேட்டு ஆர்டிஐ போடுறதுக்கு எந்த விதமான பதிலும் கொடுக்கல. அது ஆணையத்தில் காத்திருப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த விசிட்டிங் டீம் பற்றின எந்த தகவலும் இணையதளத்தில் இல்லை. டைரக்டர் இளைய பெருமாள் சிஐயோட டைரக்டர் அப்போ இருந்தவர், கடந்த 2-3 வருஷமாக அவர் தான் இருந்தார். அவர் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் போட்டு விசிட்டிங் டீமை அனுப்புனார். 2023-24 அவர் தான் அனுப்புனார். அவர் தான் இந்த விசிட்டிங் டீமோட ரிப்போர்ட்டை எடுத்து சிண்டிகேட்டு கொண்டு போகிறாங்க. அப்புறம் விசி இவங்கெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போது எந்த அளவுக்கு இன்ஜினியரிங் கல்லூரியில் மாணவர்களை தகுதியற்ற ஒரு கல்வியை கொடுக்கறதுக்கு இங்கே வயலேட் நடந்திருக்குன்றதை பார்க்குறோம். இது நீங்கள் வெப்சைட்டில் பார்க்குறத நம்ம கடைசியாக பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. இது மட்டுமே இல்லை, முக்கியமாக 3வது விஷயம் 13,861 பேர் ஏயுஐடின்னு சொல்லுவோம். ஏசிடிஐடியோட ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷனோட யூனிக் ஐடி போடாதவர்கள் மட்டும் தமிழ்நாட்டில் இந்த 480 இன்ஜினியரிங் கல்லூரிகளில் அந்த ஐடி குறிப்பிடாதவர்கள் மட்டும் 14,000 பேர், 13,891 பேர் இருக்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்களாம் ஃபேக்காக, டம்மியாக, குவாலிஃபைடு இல்லாதவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். 47,000 பேர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கல்லூரிகளில் வேலை செய்கிறதா அண்ணா யூனிவர்சிட்டியே கொடுத்துருக்கு. அதில் 14,000 பேருக்கு ஏயுஐடி, அந்த ஏசிடிஐயோட யூனிக் ஐடி, அந்த யூனிக் ஐடி குறிப்பிடலைன்னா நீங்கள் அந்த டிஸ்குவாலிஃபை பண்ணணும். அப்படி பண்ணாமல் அவங்கள ஃபேக்கல்ட்டி கவுண்ட்டாக எடுத்து அந்த கல்லூரிக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அப்போ தரமற்ற கல்லூரிகள் இங்கே தமிழ்நாட்டில் தொடர்ந்து இதுக்கு முன்னால் வருஷம் இருந்திருக்குன்னா இதுக்கு முன்னால் வருஷத்துலேயும் டேட்டாவில் இருக்கிறத அப்பப்போ செய்திகளுமே பார்த்துருக்கோம். நீதிமன்றமும் அப்போ இதை பற்றி கேள்வி எழுப்பியிருந்தது. அந்த 14,000 இளைஞர்களுக்கு வேலை கிடச்சிருக்கும். ஒரு அமைச்சர் நினச்சிருந்தார்னா, உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் நினச்சிருந்தார்னா இந்த ஒரு சின்ன விதியை கடைபிடிச்சா இருந்தாலே இன்றைக்கி 15,000 பேருக்கு வேலை கிடச்சிருக்கும். இன்ஜினியர்களுக்கு, தகுதியுள்ள இளைஞர்களுக்கு வேலை கிடச்சிருக்கும். அவரோட அலட்சியமாக
விசி வைஸ் சான்சலர் அவர் இந்த எரரை கண்டுபிடிச்சி இதெல்லாம் இல்லையே மேண்டேட்ரி ஃபீல்டாச்சே இல்லையேன்னு கேட்டிருந்தா இன்றைக்கி 15,000 பேருக்கு வேலை கிடச்சிருக்கும். இந்த பேராசிரியர்களை போலியாக கணக்கு காமிக்கிறது தடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கடுத்து டைரக்டர், சிண்டிகேட், இவங்க எல்லாருமே அந்த தரவுகளை சாதாரணமாக நம்ம கண்ணால் பார்த்தாலே தெரியுது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஜோக்கிலலாம் வர்றது போல் மீசை வச்சு ஒரு ஃபோட்டோ, மீசை இல்லாமல் ஒரு ஃபோட்டோ. ஒரு ஃபேக்கல்ட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபோட்டோவை நேராக ஒட்டியிருக்கிறாரு, இன்னொரு காலேஜில் ஃபேக்கல்ட்டி வந்து ஃபோட்டோவை திருப்பி ஒட்டியிருக்காரு. ஃபேக்கல்ட்டினா முழு நேர பணியாளர்கள், எம்ப்ளாயி, முழு நேரம் அந்த கல்லூரியோட பணியாளர். இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னோட சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோவை வச்சுருக்கிறார். மாரிச்சாமி 4 வகையான புகைப்படங்களை பயன்படுத்தியிருக்கிறார் 11 கல்லூரிகளில். முரளிபாபும் அப்படி தான். இதில் வசந்தா சுவாமிநாதன் ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்கிறார், 10 கல்லூரிகளை வேலை செய்கிறார். ஒரே ஃபோட்டோ 10 இடத்துலையும் கொடுத்துருக்கிறார். இவங்கெல்லாம் எங்கே மாட்டுனாங்க அப்படின்னா, எங்கே சிக்கினாங்க, இந்த பொறியில் எங்கே சிக்கினாங்கன்னா டேட் ஆஃப் பர்த். அவங்களால மாற்ற முடியாத ஒன்று தான். இந்த 363 ஃபேக்கல்ட்டியும் வெரிஃபை பண்ணி அவங்க மீது டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும். காரணம் என்னென்னா, இவங்க குறிப்பிட்டதெல்லாம் ஒரு கல்லூரியில் பிஇ நான் இந்த கல்லூரியில் படித்தேன்றாங்க, இன்னொரு கல்லூரியில் ஃபேக்கல்ட்டியாக நான் வேலை செய்கிறேன்னு சொல்லும்போது வேறு ஒரு யூனிவர்சிட்டியை கணக்கு காமிக்கிறாங்க. எம்இ எங்கே முடிச்சிருக்கீங்கன்னா வேற ஒரு பல்கலைக்கழகத்தை கணக்கு காமிக்கிறாங்க. பிஹெச்டி பண்ணியிருக்கீங்கன்னா பிஹெச்டி டைட்டில் மாற்றிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிக்கு பின்னாலேயும் ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளை வேலை செய்யக்கூடிய பேராசிரியர்கள் போலியாக வேலை செய்கிற எண்ணிக்கை மட்டும் 353 972 இடங்களில் அவங்க வேலை செய்கிறாங்க. மொத்தமாக டம்மியாக இருக்கக்கூடிய அன்எலிஜிபிள் ஃபேக்கல்ட்டியாக நாம் சந்தேகத்துக்கு உட்படுறது 14,000 பேர். இந்த செய்தி அதிகார மையத்துக்கு போகுமானால் கண்டிப்பாக வரவிருக்க காலங்களில் 15,000 இளைஞர்களுக்கு, தமிழ்நாடு இளைஞர்களுக்கு, படித்த தகுதியுள்ள இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு, முடித்த மாணவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு அதிகம். இதை இந்த அரசு கேட்கலையா? அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அரசு நினச்சா செய்ய முடியும். இந்த ஃபேக்கல்ட்டியோட மிக துரிதமாக செய்யப்படணும். ஏன்னா இந்த துரிதமாக இந்த 1 வாரம் 10 நாளுக்குள்ளே இவங்க பண்ணாதான் இந்த ஆண்டு அது போன்ற போலி கல்லூரிகளை இவங்க வந்து அப்ளிகேஷன் கொடுக்காம நிப்பாட்டி மக்களுக்கும் கவுன்சிலிங்க்கு போகக்கூடியவர்களுக்கும் இது போன்ற கல்லூரிகளே அஃபிலியேஷனில் இல்லைங்கிறத செய்ய முடியும். ஸோ அது வந்து மிக துரிதமாக அவர்கள் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. என்ன கேட்குறீங்க? கமகை சார். இல்லை, அவங்கள அப்ரோச் பண்ணுறது நம்ம வேலை அல்ல. நம்ம என்ன பண்ணோம்னா இந்த தரவுகளை வச்சு இப்போ முன்னால் வச்சுருக்கோம். இந்த தரவுகளுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அதிகார மையம் தான் விசாரணை எடுக்கும். அதாவதுங்க, ஒரு சேலரி 25,000 ஒருத்தருக்கு சேலரின்னு வச்சுக்கோங்க. துணை பேராசிரியருக்கு, உதவி பேராசிரியர் 25,000, ஒரு வருஷத்துக்கு கொடுக்குற சேலரி 2.5 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு நாள் செலவு 25,000 கையில் கொடுத்துடலாம். ரூமு, ரெசார்ட்டு அது இதுன்னு சேர்த்தா கூட இன்னொரு 10,000 15,000, 2 லட்ச ரூபா உங்களுக்கு லாபம். ஒரு ஃபேக்கல்ட்டிக்கு 2 லட்ச ரூபா உங்களுக்கு லாபம். அப்போது எத்தனை ஃபேக்கல்ட்டி அவங்க டம்மியாக காமிக்க முடியுதோ அந்த அளவுக்கு கல்லூரி நிர்வாகத்துக்கு லாபம் செலவும் பண்ண தேவை கிடையாது. அதே போல் அஃபிலியேஷன் தக்க வச்சிடறாங்களா? அஃபிலியேஷன் தக்க வச்சிடுறாங்க. அப்போ என்றைக்கு வேணாலும் நான் நடத்திக்க முடியும்னு ஒரு எண்ணம் வந்துடுது. அதனால தான் மாணவரோட கல்வித்தரத்தில் இன்னும் டைலூட் ஆகுதுன்றோம். லேபோட விவரங்களே இன்னும் வெளில வரல. அங்கே லேபோட ஃபெசிலிட்டி எவ்வளோ இருக்குன்னே தெரியலை. மாணவர்கள் வெளியில் தெரிஞ்ச ஆசிரியர்கள் பற்றி, துணை பேராசிரியர்கள் பற்றி, அந்த முனைவர்கள் பற்றியே இவ்வளோ விவரம் வெளில வந்திருக்குன்னா அப்போ அந்த ஒரு ஃபேக்கல்ட்டி, அந்த முனைவர் வந்து எப்படி டீச் பண்ணியிருப்பார்? ஒரு 4 பேருக்கு பிஹெச்டிக்கு எப்படி ட்ரைனிங் பண்ணியிருப்பார்? எப்படி தீசஸ் கொடுத்துருப்பார்? ஏனோதானும் தீசஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய முனைவர்களே ஒவ்வொரு கல்லூரிகளில் வேறு தீசஸ் பண்ணால் தான் ஹெட்டிங்ஸ் கொடுக்குறாங்க. அது எப்படி பண்ண முடியும்? ஒரே யூனிவர்சிட்டி, ஒரே வருஷம், ஆனால் வேறு தீசஸ். அது இயல்பில் பாசிபிலிட்டியே இல்லாத ஒரு விஷயத்தை முனைவர்களே செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இந்த கோணத்தில் தானே இந்த பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. முனைவர்கள் அப்படி தானே இருக்கிறாங்க. அது விசாரணை அமைப்பு தான் சொல்லணும். இல்லை, யாராக இருந்தால் அந்த கல்லூரிகள் நடத்துறதும் அவங்க அரசியல்வாதிகள் நடத்துகிறாங்க. பட் இதை நிர்வகிக்கிறதும் சிண்டிகேட் மெம்பர்ஸ்லேயே அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. நீங்கள் அமைச்சரே தான் இதுக்கு பொறுப்பு, அவரே ஒரு அரசியல்வாதி தானே.
ஸோ அதனால நேரடி பொறுப்பு அங்கேயே இருக்கும் பொழுது நம்ம சுற்றி வளைச்சு போக வேண்டிய அவசியம் நம்ம அந்த லைவ் மட்டும் பார்த்துடுறீங்களா? லேடி கண்டிப்பாக. அதனால தான் இந்த கல்லூரிகள் மீது நடவடிக்கை இனியாவது கண்டிப்பாக அதனால தான் மீண்டும் நம்ம என்ன சொல்றோம்னா இதன் மீது உடனடி நடவடிக்கை தேவை. இனியாவது இது நடக்காமல் இருக்கணும். இந்த தவறு நடந்தவர்கள் மீது நடவடிக்கை ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் ஆனாதான். இப்போ 8 காலேஜ் 9 காலேஜுக்கு அஃபிலியேஷன் நாங்கள் பேன் பண்றோம்னு சொல்றது எப்படி ஒரு மோசடி வேலை அப்படிங்கிறத நீங்க பாருங்க. நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இந்த மோசடியில் ஈடுபடும் போது வெறும் பேருக்கு 8-9 பேர் நடவடிக்கை எடுக்க மாதிரி காமிக்கிறது. இதுதான் டிசைன்லயே ஃப்ராடுன்னு நாங்கள் சொல்றோம். இது வந்து ஹையர் லெவலில் நடக்கக்கூடிய ஃப்ராட். அதனால தான் நம்ம சொல்றோம் இதன் மீது நடவடிக்கை உடனடியாக முதலமைச்சர் வந்து இதற்கு பதில் சொல்லணும். அமைச்சர் பொன்முடி இதற்கு பதில் சொல்லணும். இதன் மீது நடவடிக்கை உயர்மட்டத்திலிருந்து பாய்ந்தால் மட்டும்தான் இதற்கு மாணவர்களுடைய தரத்திற்கு இனியாவது உறுதி செய்ய முடியும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அதனால இனியாவது உறுதி செய்யப்பட வேண்டும். விசிட்டிங் டீமுக்கு வந்து டைரக்ஷன்ஸ் இருக்குது. எப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு பல்கலைக்கழகத்தில் இருப்பாங்க, சீனியர்ஸில் இருப்பாங்க, லெக்சராக இருப்பாங்க, ஃபேக்கல்ட்டி அதில் இருக்கக்கூடியவங்க தான் வருவாங்க. அவங்க தான் இதுக்கு வர முடியும். இன்னொரு அதுதான் அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் வெளியிட இன்ஸ்பெக்ஷன் டீம் யாருன்னே நமக்கு தெரியல. நானும் கொஞ்சம் விசாரிக்க ட்ரை பண்ணேன் சமீபத்தில். என்ன சொல்றாங்கன்னா ஈவன் சிண்டிகேட் மெம்பர்ஸ் கூட சில பேர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலாம் இருப்பதாக சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் யாரெல்லாம் போனாங்க அப்படிங்கிறதே ரொம்ப மூடி மறைக்கப்பட்ட ஒன்றாக தான் இருக்கு. அதனால தான் அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் மெம்பர்ஸ் அப்படிங்கிறத ஓப்பனாக டிரான்ஸ்பரண்டாக வைங்க, யாருன்னு தெரியட்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அவர்கள் மீது நடவடிக்கை இல்லை. எங்களுக்கு தெரிந்த வரை நாங்கள் வந்து தேடி பார்த்தோம். நீங்கள் இப்போது எல்லாருமே ஒரு தடவை லைவில் பாருங்கள். ஏன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லா மாணவர்களும் அவங்கவுங்க வீட்டிலேருந்தே பார்க்கலாம், உங்கள் மொபைல்லே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேட்டா மட்டும், அந்த மாரிச்சாமின்ற டேட்டா மட்டும் நீங்கள் ஆன்லைனில் லைவில் எப்படி பார்க்கலாம், எப்படி எந்த சைட்டில் எடுக்கிறோம் இந்த விவரங்களை அப்படின்றத நீங்கள் இது எல்லாருக்கும் கொண்டு போங்க.